படிகள் பார்த்தீங்கன்னா, நல்லா அகலமாவே நல்லா கட்டி விட்ருக்காங்க நீட்டா. ஆனா கொஞ்சம் உயரம் அதிகமா தாங்க இருக்கு படி. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா? ஆனா அந்த ஸ்டெப்ஸுக்கு 2 பக்கமும் இருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்குங்க. 400 படிகள் ஏறி அப்படியே தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சன்னதிக்கு வந்துட்டோம். பாதை தான் கரடு முரடா இருந்தாலும், இந்த போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க. அப்படியே அழகா பார்த்துக்கிட்டே போலாம். மேல தெரியுது பாருங்க. உச்சி பிள்ளையார் கோயிலுங்க இதுதான். அப்படியே இந்த கரியநாதர் கோயில் சன்னதிக்குள்ள போலாங்க. அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 450 வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க. இறங்கி வர்றப்போ இங்க ஒரு அழகான இடங்க. பாருங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சேலத்துல தாங்க இருக்கோம். எதிர்ல தெரியுது பாருங்க. கரிய பெருமாள் கரடு. அந்த மலை மேல தான் ஏறி கோயிலுக்கு போறோங்க. சேலம் நெத்திமேட்ல இருக்குங்க இந்த இடம். நெத்திமேட்ல மெயின் ரோட்லயே ரவுண்டானாட்டிருந்து கட் பண்ணிங்கனாவே உள்ளே வரலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, கரிய பெருமாள் கோயில்னுவாங்க. இந்த மலை கோயிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நுழைவு வாயில் இப்படி தாங்க இருக்கு. மேலே வந்து அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி திருக்கோயில்னு போட்டிருக்குங்க. மெயின் கேட் ஆனால் க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம சைட் கேட் வழியாக தான் உள்ளே போகணுங்க. அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் தாங்க இருக்குது இந்த சைடு. இதெல்லாம் இந்த ஷெட்டெல்லாம் புதுசாக போட்டிருப்பாங்க போல இருக்குது. இந்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அந்த டைமில் தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது. அந்த சைடு ஒரு மண்டபம். இப்படியே நம்ம வந்து படிக்கட்டில் ஏறி போகணுங்க. இந்த கரிய பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா, பெருமாள் கோயில்ன்ற பேரில் இருந்தாலுமே மெயின் சாமி பார்த்திங்கன்னா, இதில் கரியநாதர்ன்ற பேரில் இருக்க சிவன் இது தாங்க, சன்னதி தாங்க இது மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுப்பிரமணியர் கோயிலும் இருக்குது, முருகர் கோயிலும் இருக்குது, மேலே உச்சி பிள்ளையார் கோயிலும் இருக்குது. மேலே அது போகணும். அது இல்லாமல் மேலே கடைசியாக போனீங்கன்னா கரிய பெருமாள் சாமியோட சன்னதிங்க. அதுதான் கடைசி. படிகள் பார்த்தீங்கன்னா, நல்லா அகலமாகவே நல்லா கட்டி விட்ருக்காங்க நீட்டாக. ஆனால் கொஞ்சம் உயரம் அதிகமாக தாங்க இருக்குது படி. கீழே மேலே போக போக கம்மியாகிடும் உயரம். இந்த மலை மேலே ஏறுறதுக்கு டோட்டலாக வந்து 400 ஸ்டெப்ஸ் ஏறி வரணுங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 400 படி ஏறணும். பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த ஆஞ்சநேயர் சிலை பார்த்தீங்களா, இந்த படியில் ஏறி வர இடத்துலையே இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க எல்லா பக்கமும் சுற்றி. படியில் அப்படியே ஏறி வர வர ஒவ்வொரு லேண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குங்க. உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறலாம். ஏன்னா 400 படி வருதில்ல, அதில் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்துட்டு ஏறினா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஏறுறதுக்கு. இந்த கரிபெருமா கரடை ஏறி வரும்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி பார்த்திங்கன்னா வீர ஆஞ்சநேயர் சன்னதிங்க. பாருங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், உள்ளே போகிறோம் பாருங்கள். ஆஞ்சநேயர் சன்னதி தான் இது. இங்கேருந்து அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே இந்த ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளே போய் பார்க்கலாங்க. ஆனால் லாக் பண்ணியிருக்காங்க. டைம் ஆகலை போல் இருக்கு இன்னும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆஞ்சநேயர் சன்னதி வந்து க்ளோஸ் ஆகிருந்தாலும் அப்படியே சாமி அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஆஞ்சநேயரை கும்பிட்டு வெளியே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அப்படியே பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 10 அவதாரங்களையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தத்ரூபமாக அப்படியே வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங்கில். உள்ளே பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேக காட்சி அப்படியே பார்க்கலாம். நல்லா இருக்குது அழகா, அதுவும் நல்லா இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா? ஆனால் அந்த ஸ்டெப்ஸுக்கு 2 பக்கமும் இருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது 2 பக்கமும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பாதி அளவு ஏறி வந்துட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கீழே வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சேலம் சிட்டி ஃபுல்லாக பார்க்கலாங்க இங்கேருந்து. அதுவும் மேலே நம்ம போனோன்னா ஃபுல் ரவுண்டு 360 டிகிரிஸும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இங்கேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் மார்னிங் டைம்னால் அப்படியே லைட்டாக மேகமூட்டமாக தான் இருக்குது. இதே ஆஃப்டர்நூனாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து. ஆனால் வெயில் டைமில் ஏறி வரப்போ அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இன்னமும் இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்கோம். இந்த சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஏறி வரலாங்க. வந்துட்டோங்க. 400 படிகள் ஏறி அப்படியே தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சன்னதிக்கு வந்துட்டோம். ஓம் முருகா. பெரிய லைட்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கீழேருந்து பார்த்தாவே.
இந்த முருகர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க இடத்துலையும் இருந்து பார்த்தா சேலத்தோட அழகை அப்படியே ரசித்து பார்க்கலாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றியுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆனால் முருகர் சன்னதி ஒன்றும் திறக்கலைங்க. இந்த கரிய பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தாங்க நடந்திருக்கு. சமீபத்தில் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜூன் மாதம் தான் நடந்திருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா இது புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்களா, மயில் மண்டபம். இதுவுமே இப்போ தான் புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய மயில் சிலை பாருங்கள், தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு முன்னாடி. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சன்னதி பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குது, இன்னும் திறக்கலைங்க. நம்ம மேலெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வரும்போது பார்க்கலாம், அப்போ திறந்துருவாங்க எப்படியும். இந்த கரிய பெருமாள் கோயில்லையும் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு முதல்ல ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு போல இருக்குங்க. பொருட்கள்லாம் மலை மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு கோயிலுக்கு. ஆனால் இப்போது செயல்படலை போல இருக்குது. ஏதோ பழுதடைஞ்ச மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல இப்போது. இதை கொஞ்சம் செயல்படுத்திட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே பொருட்கள் கொண்டு வரதுக்கு. இல்லைனா நடந்து வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சன்னதி தாண்டி தாங்க பின்னாடி அப்படியே போனோன்னா மற்ற சன்னதியெல்லாம் பார்க்கலாம். சைட்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படியே நம்ம. இந்த தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சன்னதியோட மூலஸ்தான கோபுரங்க இது. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இந்த கோயில் வரைக்கும் தாங்க. இனிமேல் மற்ற சன்னதியெல்லாம் பார்க்க போகிறதுக்கு பாருங்கள், வழி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மலைப்பாதையில் தான் அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி தான் போகணும். இது கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடினால ஓரளவுக்கு படி மாதிரி அப்படியே கல்லில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உயரம் கம்மியாக தான் இருக்குது. இது ஆனால் பாதை தான் கரடு முரடாக இருந்தாலும் இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க. அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே போகலாம், அழகாக இருக்குது. சேலத்தையுமே ஃபுல்லுமே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த அங்கே தெரிகிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் கிரவுண்டு, ஜெயராணி ஸ்கூல், இங்கே பக்கத்தில் நெத்திமேடு பக்கத்தில் இருக்கிறது. அந்த கடைசியில் இருக்க தெரிகிற மலை பார்த்திங்கன்னா ஏற்காடு மலைங்க. இந்த மலைப்பாதையிலே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலைங்க, சின்ன சிலை, குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த போகிற வழி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சைட்லனா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வழி நெடுகிலும் இப்படியே தாங்க, இதே மாதிரி பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்குது, இதில் தான் போகணும். வயசானவங்களாம் ஆனால் வந்தால் இதில் வர முடியாதுங்க. அப்படியே பாருங்கள், அடுத்த சன்னதிக்கு வந்துட்டோம் நம்ம. பாருங்கள் மேலே தெரியுது பாருங்கள், உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. இதுதான் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே அப்படியே ஸ்டெப்ஸு அப்படியே பாறையில் தான் இல்லை கல்லில் தான் செதுக்கி விட்ருக்காங்க. அதிலே தான் மேலே ஏறி போகணும். சின்ன சன்னதி தாங்க. இங்கேருந்து வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? யாருமே இல்லைங்க. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்து விநாயகரை தரிசனம் பண்ணிங்க. அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் யாருமே இல்லை இங்கே. விநாயகரை கும்பிட்டு அப்படியே வெளியே வராங்க. இங்கே மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து இறங்கி வந்தோன்னே பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தூரமாக தெரியுது பாருங்கள், அந்த சன்னதிக்கு தான் போகிறோம். சிவன் சன்னதி, கரியநாதர் சன்னதி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சமதளமாக தான் இருக்குது அப்படியே நடந்து போகிறது. ஆனால் பாதை தான் குறுகலாக இருக்குது, இதில் தான் அப்படியே நடந்து போகணும். சைடில் இப்படியே பாருங்கள், பார்த்துக்கிட்டே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலை பேர் வந்து கரிய பெருமாள் கரடு மலையாக இருந்தாலும் இங்கே வந்து மெயினாக இருக்கிறது இந்த கரியநாதர் சிவன் சன்னதி தாங்க. அப்படியே இந்த கரியநாதர் கோயில் சன்னதிக்குள்ளே போகலாங்க. இப்போ எல்லாம் கட்டியிருப்பாங்க போல இருக்குது, பெயிண்டிங்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்திருக்கு. நல்ல பெரிய மண்டபமாக இருக்குங்க, பாருங்கள். அப்படியே உள்ளே போகலாம் மண்டபத்துக்குள்ளே. கரியநாதருக்கு இங்கே வந்து பூஜை நடந்துகிட்ருக்குங்க. பாருங்கள், பக்கத்துலேயே ஸ்ரீ கருணாம்பிகை சன்னதியும் இருக்குது பக்கத்துலேயே சைடில். இந்த கரியநாதர் சன்னதியை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது நவகிரகங்களையும் நம்ம தரிசிக்கலாங்க. இங்கே அப்படியே வெளியில் போகும்போது தரிசித்து போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா காலபைரவரும் இருக்கார் பாருங்கள் இங்கே. அதை விட இங்கே சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு சின்ன தாமரை குளம் மாதிரி இருக்குது.
அது நடுவில் வந்து லிங்கம் வச்சு மாலை போட்டிருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த கரியநாதர் சன்னதியிலேருந்து வெளியில் வந்து நம்ம சைடில் எப்படியே போகணுங்க கரிய பெருமாள் சன்னதிக்கு. இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பாதைங்க. மலையில் அப்படியே ஏறி தான் போகணும். ட்ரெக்கிங் மாதிரி ஏறி போகணும். பாதை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. போகிற வழி பார்த்திங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குங்க, குறுகலாக. அதுவும் மலை தூர்னாலாம் இந்த பக்கம்லாம் நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. இந்த குறுகலான மலைப்பாதையை கடந்து வந்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் படியில் ஏறி போகணுங்க. இந்த கடினமான மலைப்பாதையும் அந்த கொஞ்சம் ஸ்டெப்ஸும் ஏறி மேலே வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் கரிய பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டோம். கோயில், பெருமாள் கோயில் சின்ன கோயில் தாங்க, அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. சின்ன இடம்தான், மேலே அவ்வளோதான். இந்த மலை கடைசி வந்துட்டோம், எண்டு. இதுக்கு மேலே வழி இல்லை. அப்படியே இந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், சின்னதாக இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது வியூஸ் பாருங்கள். அப்படியே உள்ளே போகலாம். சின்ன இடம்தான், யாரும் ஐயருங்கெல்லாம் இல்லைங்க. பூஜை பண்ணுறதுக்கெலாம் யாருமே இல்லை. எல்லாம் காலையிலே இது பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பாருங்கள், பக்கமாக காமிக்கிறேன். அப்படியே சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிங்க பெருமாளை. இந்த கோவிலில் இருந்து உள்ளே இருக்க ஜன்னல் வழியாக பார்த்தாவே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைனால இங்கே சிறப்பு பூஜை நடந்திருக்குங்க. எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க வெளியில். அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோவில் சன்னதியும் அப்படியே சுற்றி வர மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் குறுகிய பாதை தான், சின்ன வழி தான். அப்படியே சுற்றி வரலாம் பாருங்கள். இங்கே வந்தோன்னே பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த மலையோட பேக் சைடுங்க இது. வயல்வெளியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் மரங்கள் எப்படி சூழ்ந்துருக்கு பாருங்கள். கீழே பில்டிங்லாம் கம்மி தான். அந்த பக்கம்லாம் வயல்வெளியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கி வர்றப்போ இங்கே ஒரு அழகான இடங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறப்போ. இறங்கி வர இடம் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க நடந்து வரணும் இங்கெல்லாம். ஆனால் 2 பக்கமும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி திறந்துட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படியே உள்ளே போகலாங்க. உள்ளே வந்துட்டேங்க. அப்படியே அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி அப்படியே தரிசனம் பண்ணிங்க. முருகரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேங்க. கீழே போகலாம். இந்த கரிய பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வருஷத்துலேயே என்றைக்கு அதிகமாக இருக்கும்னா பொங்கல் டைமில் கரிநாள் அன்னைக்குங்க. கரிநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு மட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மலையை, கரிய பெருமாள் மலையை அப்படியே சுற்றி வராங்க, கிரிவலம் வராங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வர மாதிரி இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா சுற்றி கிரிவலம் வராங்க. அதுக்கு பாதையே இருக்குது தனியாக. ஏறி போகும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கி வரும்போது மடமடன்னு வந்துட்டோம். சீக்கிரமாகவே வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோங்க. இப்போ நல்லா வெயில் வந்துட்டனால எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். இந்த கரிய பெருமாள் கோயில் வீடியோவை பார்த்து எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.